மீனராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் மீனராசிக்காரர்கள்லாம் பயந்து கூடாது. ஜென்ம சனிதான். மீனராசியில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும். வாகன விபத்துகளால் மன நிம்மதி இழப்பாங்க. அவன் எந்த மீனராசியில் கடைசி குழந்தை இருந்தால் அவங்க தகப்பனாக இருக்க கண்ட கர்மமும், மூத்த குழந்தையாக இருந்தால் தாயாருக்கு ஆப்ரேஷன் பல கண்டங்களும் ஏற்படும். மீனராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ சோதனையான காரம். சொந்த பந்தங்களுக்குள்ளார விரோதங்கள் நிறையா அவர் சந்திப்பாங்க. பொதுவாக மீனராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க, யாருக்கு எந்த கெடுதலும் பண்ண நினைக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க இந்த நேரத்தில் விரோதியாக ஆவாங்க. மீனராசிக்காரர்கள் மனவேதனையில் இருப்பாங்க. அதனால் மீனராசிக்காரர் பொதுவாக மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. மீனராசி மகாவிஷ்ணு வழிபாடு. மீனராசிக்காரர்களே நீங்கள் ஏலச்சனி வந்துருச்சுன்னு பயப்பட வேண்டாம். சனி உங்களை 2.5 வருஷம், போன 2.5 வருஷம் உங்களை படாபாடுபடுத்தியிருக்காரு. இந்த 2.5 வருஷம் உங்களோட வீட்டில் முழுமையாக உட்கார்றாரு. அதனால் நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்கள். அதே நேர காலகட்டங்களில் நாகதேவதை, நாகசக்தி அம்மன் கோவிலெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகங்களுக்கு பரிகாரம் பண்ணுங்கள். மீனராசிக்காரன் தப்பிச்சுக்கலாம். இல்லை மீனராசிக்காரன் உடல் ரீதியான கோளாறுகள் நிறைய சந்திப்பாங்க. சம்மந்தமே இல்லாத செய்யாத ஒரு தவறுக்கெல்லாம் அவர் செஞ்சதாக ஒரு பொறுப்பு கிடைக்கும். அதனால் அந்த தேவையில்லாத அந்த கெட்ட பேர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஒரு வாய்ப்பு. மீனராசிக்காரர்கள் தெய்வ வழிபாட பக்தியோடு இருந்தால் அவங்க நிச்சயமாக தப்பிச்சிருவாங்க.